வணக்கம் நண்பர்களே. இப்ப நாம தெரிந்து செயல் வகை அப்படிங்கிற அந்த அதிகாரத்த பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல நம்ம கடைசி குறளுக்கு வந்துட்டோம். 470வது குறளுக்கு. இந்த 470வது குறள் என்ன சொல்லுதுன்னா, இப்ப நீங்க இந்த 9 குறள்லயும் வள்ளுவர் என்ன சொன்னார்ன்னு பார்த்தா, வாழ்க்கையில ஒரு காரியத்தை செய்யும் பொழுது ஒரு மனிதனுக்கு அது அதுல உள்ள அந்த காரியங்களை என்ன அப்படிங்கறது ரொம்ப நல்லா ஆலோசிச்சு அவங்க அதை செய்யணுங்கிறத ஒரு 10 குறள்ல அவரு சொல்லியிருக்காரு. அத உண்மையிலேயே நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா அவ்வளவு விஷயங்களை அவர் பேசியிருக்காரு. ஏற்கனவே இப்ப நாம எல்லா 9 குறளை பற்றியும் பேசிட்டோம். இப்ப இந்த 10வது குறள்ல அவரு என்ன சொல்றாருன்னா, ஒரு காரியத்தை நீங்க செய்யும் போது சொல்றாரு, நீங்க காரியத்தை செய்யும் பொழுது எள்ளாத எண்ணி செயல் வேண்டும் அப்படிங்க. ஒரு மக்கள் ஒரு மக்கள்னா இப்ப நாம ஒரு காரியம் செய்யணும், நம்மள எத்தனையோ இது பண்ணி அத கவனிப்பாங்க. எல்லாரும் என்ன இவரு செய்துட்டு இருக்காரு பார்ப்பாங்க, பல அட்வைஸ் சொல்லுவாங்க. நாமளே அதுக்கு ஒரு 4 பேரை நம்ம சேர்த்துக்கிடுவோம். இப்படிலாம் பல வகைகள்ல ஒவ்வொரு காரியங்களை நாம செய்வோம். அப்படி நம்ம செய்யும் பொழுது அவரு ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்றாரு. பொதுவா இங்க இந்த மக்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. இந்த இடத்துல என்ன கடப்பா வருது, அப்படி இதை ஆரம்பிக்கிறது யாரு, இதை செய்ய போறது யாரு, அப்படியா அப்படி இப்படின்னு கேட்பாங்க. என்ன தொழில் செய்ய போறாங்க, என்ன வரப்போகுது, என்ன கடை வரப்போகுது அப்படின்ட்டு அத எல்லாருக்குமே அது தெரியும். அப்படி தெரியும் பொழுது எள்ளாத எண்ணி செயல் சொல்றாரு. ஒரு முக்கியமான ஒரு பண்பா அவர் என்ன சொல்றாருன்னா, யாரும் இந்த கடையா ஆரம்பிக்க போறாங்க, இந்த தொழிலையா செய்ய போறாங்க, இவரு என்ன இவங்க அளவுக்கு இந்த காரியத்துல ஏன் இதுல ஈடுபடுறாங்க, இது அவ்வளவு நல்லா இல்லையே அப்படின்னு நீங்க சொல்லி பாத்தீங்கன்னா, மக்கள் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்களை பத்தி அவங்க சொல்லுவாங்க. அப்ப அப்படி சொல்லும் பொழுது யாருமே அந்த நாம செய்யக்கூடிய காரியத்தை ஒரு எள்ளி நகையாடக்கூடாது. அவர் சொல்ற எப்பவுமே நீங்க நீங்க செய்யும் போது ஒரு காரியத்தை செய்யும் போது அது ஒரு எள்ளலுக்குரிய காரியமாக இருக்கக்கூடாது. எல்லாரும் அப்படியா, ஓ பரவாயில்ல, இந்த இதுல இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு தொழில் வேணும், இல்ல இந்த தொழில் வேணும், இந்த காரியங்கள் நடக்கணும், இந்த இடத்துல இந்த கடை எல்லாரும் நடத்த போறாங்க, இது தேவைதான் ஐயா, இது சரதான், அவரு இந்த மாதிரி காரியங்கள் செய்யும்போது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இந்த மக்கள் சொல்ல, இது இவங்களுக்கு இது தேவையா, இவங்க இந்த சாருக்கு இது தேவையா,
அவங்க வந்து இதெல்லாம் வந்து செய்ய அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு மக்கள் மத்தியில வந்து அந்த எண்ணங்கள் வந்து ஒரு எள்ளி நகையாடக்கூடிய அளவுக்கு எண்ணங்கள் வரக்கூடாது. அதுதான் அவர் சொல்ற முதல்ல ஆரம்பத்துல நீ செய்யறதுக்கு முன்னாலேயே எள்ளாத எண்ணி செயல் வேண்டும். அப்ப இதை ஏன் வந்து அவர் ஒரு சொல்றாரு அப்படிங்கும் போது அதுக்கு அடுத்தால் அவர் சொல்றாரு தம்மோடு கொள்ளாத கொள்ளாது உலகு. அப்ப அவர் வந்து அதுக்கு ஒரு காரணம் அடுத்தால அவர் சொன்னாரு. என்ன சொல்றாரு? எதுக்குன்னா இந்த உலகத்தினுடைய இயல்பு என்னன்னா இந்த உலகம் வந்து எத்தனையோ மக்களால வந்து இருக்கு. அப்போ வந்து அப்படியே இருக்கக்கூடிய உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் இதுல இருக்கக்கூடிய உலகத்தில் உள்ள மக்கள் அவ்வளவு இந்த காரியங்கள் வந்து நல்ல காரியங்கள், இது வந்து ஒரு கேலிக்குரிய காரியங்கள். இந்த காரியங்கள் வந்து இன்னார் செய்யலாம், இது வந்து இன்னார் செய்யக்கூடாது, இது செய்யும் பொழுது அது நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து மக்கள் வந்து ஒவ்வொருவரும் இந்த உலகத்தினுள் நீங்க சுத்தி நீங்க பாத்தீங்கன்னா உலகமே வந்து எல்லா விஷயத்திலையும் உலகம் வந்து நம்மளை விட மூத்தது. இப்ப இன்னைக்கு எனக்கு 80 வயசு ஆகுதுன்னா அதுக்கும் மேல உள்ளவங்களால நிறைஞ்சிருக்குது. அதுக்கப்புறம் அந்த 80 வயசுக்கு கீழான உள்ளவங்களால நிறைஞ்சிருக்கு. அத மக்கள் எத்தனையோ வகையான மக்கள் நிறைஞ்சிருக்கு. ஒவ்வொருவரும் ஒவ்வொன்ன கற்று வராங்க. ஆக இதுக்குன்னு சொல்லி இந்த உலகத்துக்குன்னு சொல்லி ஒரு ஒப்பீனியன் ஒரு ஒப்பீனியன் வந்து இந்த உலகத்துக்கு நல்லது கெட்டது இது இந்த மாதிரி நல்ல காரியம் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்துல இப்படி இப்படின்னு இருக்கும். அதெல்லாம் இந்த உலகத்துல வந்து எல்லார் மத்தியிலும் நல்ல காரியம், எதை நல்லது செய்யணும், எதை கெட்டது, எதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இதுல வந்து இதையெல்லாம் மீறி செய்யக்கூடியவங்க இருப்பாங்க. அவங்க மக்களால பழிக்கப்பட்டிருப்பாங்க. அப்படி எத்தனையோ ஒரு ரகங்களா வந்து இந்த உலகம் வந்து அப்படி இருக்கு. அப்படி இருக்கிறதுனால அந்த உலகம் வந்து ஒண்ணு வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும். ஓ என்னன்னாரா அதை இப்படியா செய்ய போறாங்க, இது நல்லது இல்லையே, இது நல்லதாச்சே அப்படின்னு சொல்லி இந்த உலகம் வந்து நல்ல ஒரு தனக்குன்னு சொல்லி ஒரு ஒப்பீனியனை வந்து வச்சிருக்கு. அதனால்தான் அவர் சொல்றாரு தம்மோடு கொள்ளாத கொள்ளாது உலகம். தனக்கு வந்து பிடிக்காத ஒண்ண இந்த உலகம் வந்து வெறுத்துரும், கொள்ளாது. நீ வந்து அப்படிப்பட்ட ஒரு தொழில போய் வந்து நீ செய்தீன்னா என்ன செய்யணுமோ அந்த இத வந்து அதைத்தான் நீ செய்யணும். அதாவது எள்ளாத எண்ணி செயல் வேண்டும். அது எதுக்காகன்னா நம்மோடு கொள்ளாத கொள்ளாத உலக அப்படின்னு வரும் பொழுது அந்த ஒரு செயலை நாம செய்யும் பொழுது அது வந்து எடுபடாம வந்து நீங்க இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பிசினஸ் எல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவன் வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு ஒப்பீனியன் வந்து எடுப்பாங்க. எப்படி இந்த இடத்துல இது வந்துச்சுன்னா நல்லா இருக்குமா, இந்த பிசினஸ் வந்து இந்த இடத்துல நீங்க வந்து இப்ப தமிழ்நாட்டு அளவுக்கு வந்து ஒருத்தர் ஒரு பிசினஸ் வருது அப்படின்னா அதுக்கு என்ன செய்யலாம். இப்ப கூட வந்து நீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னால
ஃபோர்ட் அப்படிங்கிற வந்து ஒரு கார் கம்பெனி வந்து மெட்ராஸ்ல வந்து அவங்க வந்து அந்த இதை உருவாக்குனாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவங்க வந்து அவ்வளவு பெரிய கம்பெனிக்காரங்க அவ்வளவு ஆயிரக்கணக்கான கோடிகள்ல வந்து படத்தை வந்து முதலீடு வந்து கார் தான். அவங்க செய்தது கார் தான். ஆனா வந்து அது வந்து ஒரு கொஞ்ச நேரத்துல வந்து அந்த காருக்கே வந்து ஒரு மவுஸ் வந்து கொஞ்சம் குழந்தை மாதிரி. எத்தனையோ கார் வந்து போட்டி போடுது. ஃபோர்டு அந்த நேரத்துல வந்த கார்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக ஃபோர்டுனுடைய அந்த கார்னால அவங்களுக்கு மக்களுக்கு வந்து அதை வாங்கக்கூடிய மக்களுக்கு கொஞ்சம் ஒரு ஒப்பீனியன் வந்து அப்ப அதனால அதனுடைய சேல்ஸ் வந்து கம்மியாகிருது. அதுவும் அந்த மார்க்கெட்ல வந்து மூவ் ஆகும். புதுசா ஒருத்தமான அவனுடைய இது மூவ் ஆகுது. பழையவங்க அவங்க இது மூவ் ஆகுது. அப்ப அவங்க வந்து சரியா வந்து மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல. தம்மோடு கொள்ளாத கொள்ளாத உலகம். அப்ப அதெல்லாம் வந்து என்ன போடுறாங்க. அவங்க போடுறது வந்து சரியே இல்லை. ஒரு நல்ல அதே மாதிரிதான் வந்துகிட்டு இந்த மோட்டர் பைக் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுலயும் வந்து எவ்வளவோ கம்பெனிகள் வாங்குறாங்க. பிறகு வந்து அவங்களுக்கு மார்க்கெட்ல வந்து அந்த ஒரு ஒப்பீனியன் வந்து ஃபார்ம் ஆகும்போது சிலருக்கு வந்து மக்களுக்கு வந்து சில காரியங்கள் பிடிக்காம தம்மோடு கொள்ளாத ஒரு அப்படி இருக்கிறதுனால எல்லாம எண்ணி செயல் வேண்டும். பெரிய பெரிய ஆட்களே வந்து அதுல வந்து ஃபெயிலியர். அதனால அந்த காரியங்களை பார்த்து கிளிக்கு கிளிப்புல கிளிப்பிள்ளைக்கு சொன்ன மாதிரி எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்காரு. இந்த 10 குறளை பற்றியும் நாம வந்து எப்படிப்பட்ட ஒரு பெரிய மக்களுக்கு வந்து எப்படி நாம வந்து நடப்போம் அப்படிங்கிறத பற்றி நாம நிறையா தெரிஞ்சிட வேண்டியது. நாமளும் கடைசி குரலை முதல் குரல்ல இருந்து எல்லா குரலையும் நாம வந்து பார்த்துருக்கோம். இதை நாம தெரிஞ்சு நாமளும் இதே மாதிரிதான் அந்த தெரிந்து செயல்படும். எதை செய்யணும்னாலும் அதை நாம் தெரிந்து செய்யும். வள்ளுவர் சொல்ல இந்த அதிகாரம் முடிந்தது. அடுத்த மற்றொரு அதிகாரத்தை அதுவரை நன்றி கூறி வணக்கம்.